என்னோட கரியரில் முக்கியமான படங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஆண்டனி கூட இருந்திருக்காரு. எப்பயுமே வந்து வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருப்பாப்ல. கஜினி ட்ரெய்லர் ஆகட்டும், எவ்ரி ஃபில்ம் ஒரு படத்தோட ட்ரெய்லரும் ஆண்டனியோட ட்ரெய்லர்னா எல்லாருமே காத்துட்டு இருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா வாரணமாரனோட எடிட் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், இதனோட எடிட் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். அயனோட எடிட் ஸ்டைல் நான் கேட்பேன், எதுக்கு எனக்கு ஒரு சீன் வந்து எனக்கு கௌதம் படம் மாதிரி ஒன்று எடிட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி. படம் பார்த்த உடனே நான் படம் பார்த்துட்டேன். படம் பார்த்த உடனே ஐ ஜஸ்ட் கால் ஆண்டனி சார் எங்கே இருக்கேன்னு கேட்டேன். நேராக போய் ஒரு ஹக் பண்ணேன். இங்கே வந்துக்கிற பத்திரிகை உலகத்தை சேர்ந்த நண்பர்கள் எல்லாருக்கும், அழகப்பத் சாருக்கு, சத்யராஜ் மாமா மாமா சொல்லிதான் ஆகணும், 40 வயசு ஆயிடுச்சு, இருந்தாலும் பழச மாற்ற முடியாது. சத்யராஜ் மாமா அவர்களுக்கும், சாம் பால் அவர்களுக்கும், ஐஸ்வர்யா கணேசன் அவர்களுக்கும், கேவி ஆனந்த் சார், எஸ் வி சூர்யா சார், கௌதம் அவர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து வணக்கம். வெரி ஹாப்பி டு பி ஹியர். என்னோட கரியரில் முக்கியமான படங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஆண்டனி கூட இருந்திருக்காரு, செதுக்கியிருக்காரு. படங்கள் வேறு மாதிரி இன்னும் அழகாகிறதுக்கு வந்து ஆண்டனி ரொம்ப முக்கியமான காரணம். கிட்டத்தட்ட 8 படத்துக்கு மேலே நினைக்கிறேன். என்னோடய கரியரில் எல்லாமே என்னை மாற்றின முக்கியமான படங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஆண்டனி கூட. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்க்ரீன் ப்ளே, எடிட்டரு, டைரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆக்டரையும் பார்க்க முடிஞ்சது. ஆக்டர் ஆண்டனியும் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்க முடிஞ்சது. நடித்து காமிச்சிருந்தார். எல்லா கேரக்டருக்கும் வந்து விழுந்து அடித்து காமிச்சிருந்தார். வெரி ஹாப்பி டு see him லைக் திஸ். எப்பயுமே வந்து வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டே இருப்பாப்ல. ரொம்ப சின்ன முயற்சியாக கூட இருக்கலாம். அது வந்து வெறும் ஒரு புதுசாக சமைக்க கற்றுக்கிட்டு ஒரு மீன் கறி பண்ணுறதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கேரம் ஆடுறதா இருக்கலாம், இல்லாட்டி வெறும் ஆப்ஸை பார்த்துட்டு வந்து மியூசிக் கற்றுக்கிறது, கிட்டார் வாசித்து காமிக்கிறதா இருக்கலாம். எவ்ரி டைம் ஹி வாண்ட்ஸ் டு டூ சம்திங் நியூ. அவரோட ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே இருப்பாப்ல. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஹில் ஹேவ் ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ். ஒரு படத்தை கஷ்டப்பட்டு உளுந்து நல்லா நடிச்சிருப்போம், இது நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் ஒரு சீனுக்கு. ஆனால் தயவுதாட்சணமே இல்லாமல் அப்படியே வெட்டி தூக்கி வீசுவார். சீச்சி இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருப்பாங்க, என்னது நெஞ்ச நகரமாக இருக்குது, எமோஷனு சென்டிமெண்ட்டு அப்படின்னா வந்து காரி துப்பிட்டு போகிற மாதிரி இருக்கணும், இப்போலாம் உட்காந்துட்டு எல்லாம் எமோட்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படின்ட்டு. எவ்ரி டைம் ஹி வில் ஹேவ் அ ஸ்ட்ராங் ஒப்பீனியன். ஒரு படத்துக்கும் வந்து சொல்கிறதில்ல. ஸோ அவரோட படத்தை அவரே எடுத்து அவரே வெட்டுறதை வந்து பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ட்ரெய்லர் எப்போ சொல்கிற மாதிரி வந்து எவ்ரி டைம் ஒரு படத்தை உள்ள ஆள் எடுத்துகிட்டு வரணும்னா வந்து ட்ரெய்லர் ரொம்ப முக்கியம். ஐ கம்ப்ளீட்லி நோ வாட் காக்கா ட்ரெய்லர் மேட் ஃபார் எவ்ரிபடி டர்ன் அரவுண்ட் அண்ட் லுக் அட் அஸ். அப்புறம் கஜினி ட்ரெய்லர் ஆகட்டும், எவ்ரி ஃபில்ம் ஒரு படத்தோட ட்ரெய்லரும் ஆண்டனியோட ட்ரெய்லர்னா எல்லாருமே காத்துட்ருக்கோம். ஆண்டனியை பார்த்து சினிமாவுக்கு வரணும், எடிட்டரை பார்த்துட்டு இவர் மாதிரி எடிட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்த ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. ஸோ ஹீ ரியலி இன்ஸ்பயர்ட் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் டு பி இன் திஸ் ப்ரொஃபஷன். எடிட்டராக வரணும், ஆண்டனி மாதிரி வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்ட்ராங் முத்திரையை வந்து எடுத்துகிட்டு வந்தது ஆண்டனி. ஸோ அதை பார்க்க முடியுது. ஜாய் மாத்து சார், பெரிய சல்யூட் ஃபார் த 10 years யூ ஸ்பெண்ட் ஃபார் அ ஸ்கிரிப்ட். ஐ நோ வாட் இட் மேக்ஸ் டு கெட் கன்வின்ஸ்ட். 10 வருஷம் வைக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒரு கதைக்காக பண்ணலாம், அண்ட் அதை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வைராகியத்தோடு ஒரு 10 வருஷம் ஒரு கதைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னா அது என்ன அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நான் அதை உணர்கிறேன். ஸோ எல்லா மரியாதையும் உங்களுக்கு அதுக்காக முதல்ல. அண்ட் சத்யராஜ் மாமா ஒரு சின்ன ஒரு 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 2 minutes ஸ்க்ரீனில் வந்தால் கூட அவரோட பதிவு வந்து மறக்கவே முடியாது. எனக்கு இன்னும் இனியொரு சுதந்திரம் வந்து அப்படியே ஞாபகம் இருக்குது. ஒரு கான்ஸ்டபிளாக வருவாங்க, அப்படியே நெஞ்சு தொண்டையெல்லாம் அப்படியே கனமாயிரும். அந்த மாதிரியான பதிவு. இப்போ நான் ராமோஜரா ஃபிலிம்ஸில் பார்க்கும்போது அந்த 6 மணிக்கு சொன்னால் நான் வருவேன், ஷூ மாற்றிடுவேன். நான் உள்ளே ஒரு லெஃப்ட் லெக் வைப்பேன், ரூம்குள்ளே லெஃப்ட் லெக் வச்ச உடனே ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டுருவேன். அப்படியே இல்லாட்டி மனசு மாறிடும், உடனே ஜிம்முக்கு போயிடுவேன், ஒர்க் அவுட் பண்ணு சொல்லியிருக்காங்க. இப்போது எடுத்துக்காட்டாக உதாரணமாக சொன்ன மாதிரி அமிதாப் பச்சன் அவர்கள் சொன்ன மாதிரி எப்போவுமே எல்லா கேரியருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு வளைவு வந்துட்டு இருக்கும், கிராஃப் மேலே போயிட்டு இருக்கும். அப்போ என்ன மாதிரியான கதைகள் பண்ணணும், என்ன மாதிரி நம்மளை வந்து வடிவமைச்சுக்கணும்னு சொல்லும்போது சத்யராஜ் மாமா வந்து எவ்வளோ வலுக்கட்டாயமாக இருந்தாங்க, எவ்வளோ கேரக்டர்ஸ் வந்தது, எவ்வளோ பேர் அவரை அணுகுனாங்க. பட் அவர் எப்படி அவர் வந்து செதுக்கிட்டார் அப்படிங்கிறதுக்கு வந்து அவரோட படங்கள், அவரோட பாடி ஆஃப் ஒர்க் எல்லாமே வந்து உதாரணம். ஐ வுட் லவ் டு ஃபாலோ யூ மாமா. நீங்கள் செலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஐ ரியலி லவ் டு ஃபாலோ யூ. அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும். ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் பயந்து இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்னா வந்து உங்களை மாதிரியான கேரக்டர்ஸ் நான் வந்து சூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சாம் பால், ஐஸ்வர்யா கணேசன் சார், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். இந்த படம் முக்கியமான பதிவாக மறுபடியும் இங்கே வந்து சரித்திரம் படைக்கட்டும். தமிழ் மாதிரி, மராத்தி மாதிரி தமிழ்லையும் ரொம்ப முக்கியமான படமாக நைட் ஷோ இருக்கட்டும். ஆல் மை ப்ரேயர்ஸ். தேங்க்யூ. ஒரு சினிமாவில்
இன்றைக்கி மக்களுக்கு தெரிஞ்ச உடனே தெரிகிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 நடிகர்கள் எஃபர்ட்லெஸ்ஸாக மக்களுக்கு தெரியும். ஒரு 50-60 நடிகர்கள். அது ஏன்னா ஸ்க்ரீனில் வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிற டாஸ்க் பார்த்தா டைரக்டர்ஸ் ஒரு 15 பேரை எஃபர்ட்லெஸ்ஸாக மக்களுக்கு தெரியும். அப்புறம் அதுக்கும் நம்ம அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேமராமேன்ஸ் எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு 2 இல்லாட்டி 5 பேர் தான் பப்ளிக்கு தெரியும். அப்போ எடிட்டர்னால் எவ்வளோ கஷ்டம் நீங்கள் நினச்சி பாருங்க. அதில் எஃபர்ட்லெஸ்ஸாக யார் எடிட்டர்னு கேட்டால் ஆண்டனி சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பப்ளிக்கு தெரியுதா? ஒரு மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளே என்ன எனர்ஜி இருந்திருந்தால் ஒருத்தன் ஸ்டார் எடிட்டர் ஆக முடியும் சொல்லுங்கள். அதாவது மேக் கம்ப்யூட்டரும் ஆண்டனி சாரும் ஒன்று, அவர் பிரெயினும் ஒன்றுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட், பயங்கரமான டேலண்டான ஆள். ரொம்ப அசால்ட்டாகவே அவருக்கு இன்பில்ட்டாகவே இருக்குது. அவருக்கு உனக்கு டேலண்ட் என்ன அப்படின்னா அவருக்கு உள்ளே இருக்குது. அது அவ்வளோதான். அவன் வளர்த்துக்கல, அதை ரொம்ப கற்றுக்கிட்டெல்லாம் வளர்த்துக்கல. அது பாட்டுக்கு அது பை பர்த்தே ஒரு ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன். எல்லாம் என்ன வேணாலும் பண்ணுவார் அவர் வந்து திடீர்னு மியூசிக் கற்றுக்குவார். எடிட்டிங்கில் அன்றைக்கி வந்து ஒரு நியூ படத்துக்கெலாம் அவ்வளோ பெரிய ஓப்பனிங் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வித்தவுட் ஆண்டனி சார்ஸ் கட் அண்ட் த வே ஹி ப்ரெசன்டட் த ட்ரெய்லர், அது இல்லாமல் சான்ஸே கிடையாது. அது மாதிரி ஒரு மிகப்பெரிய திறமைசாலி சத்யராஜ் சார். வந்து அவர் வந்து தண்ணி மாதிரி, புரூஸ்லி சொல்ற மாதிரி தண்ணி வந்து டம்ளர்லேயே வச்சுக்கலாம். அதை ஒரு எந்த காலத்திலும் அது தன்னை அடாப்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரி ஒரு சிறந்த நேச்சர் உள்ள ஒரு சார். ஒரு நாள் லக்ஸ் தேட்டர் போயிருந்தேன். 3 படம் கண்டினியூஸாக பார்த்தேன். காக்கா முட்டை, ஜுராசிக் வேர்ல்ட், அப்புறம் ABCD 2. 3மே நல்லா இருந்தது. 3மே ஈக்குவலி குடுங்க என்னை கேட்டிங்கன்னா. ஒரு ஆடியன்ஸாக நான் போய் என்ஜாய் பண்ணும்பொழுது காக்கா முட்டையும் ஜுராசிக் பார்க்கும் எனக்கு ஒரே ப்ளஷரை தான் கொடுத்தது. அது எவ்வளோ செலவழிச்சது என்னன்றது கணக்கு கிடையாது. பட் எனக்கு வந்து ஒரு பையன் தூங்குறதுக்கு பெரிய சிம்பனி வச்சு மியூசிக் போட்டாங்களா, அம்மா அப்படியே நெஞ்சில் அணைச்சி ஒரு தாலாட்டு பாடினாலா அப்படின்னா ரெண்டும் கிவிங் த ஈக்குவல் கம்ஃபர்ட். அது அவ்வளோதான். அது பட்ஜெட்டில் இல்லை, அது எவ்வளோ உணர்வுகளை இது உண்டாக்கியது என்பது மட்டும்தான் அந்த படத்தினுடைய வெற்றி இருக்கிறது. ஸோ இது பட்ஜெட்டை பற்றி மேட்ரே இல்லை. இதில் வந்து ஒரு கிளாஸாகவும் ஒரு நல்ல உணர்வையும் சேர்த்து ஆண்டனி சார் கொடுத்துருக்காரு. இந்த டீம் அதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஆல் தி பெஸ்ட் டு ஆண்டனி சார் அண்ட் டீம் அண்ட் சத்யராஜ் சார் too. Thank you. The only thing I'm hoping and imploring is I don't want to lose the editor Anthony now that he's become a director. Just like how we've lost a very good director and S.J. Surya now that he's become an actor, நான் அவுட்டே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி I don't want to lose Anthony the editor. I want him to edit all my films and of course all our films and stuff like that. We really depend on Anthony. The film உடைய presentation and the feel more than editing, the way the film looks right from the way the title plays out on screen till the end rolling card, it's what Anthony puts out. So I don't want to lose Anthony the editor. இப்போ கூட முன்னாடி என்ன கேட்டார், மச்சான் வேறு ஏதாவது ஒரு கதை சொல்லு நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஐம் ஷூர் நான் கதை சொன்னாலும் அதை வந்து விஜய் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவார் அப்படின்னு தெரியும் எனக்கு. ஏன்னா விஜய் இஸ் ஒன் ஹூ டேக்ஸ் தி இனிஷியேட்டிவ் ஆல்வேஸ் வித் லாட் ஆஃப் திங்ஸ். ஐவ் சீன் தட் வித் விஜய் அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். தேங்க்யூ ஸோ மச் விஜய். அண்ட் there's one more thing that I'd like to mention. Vijay, you helped me a lot with the recent thing with the cameraman issue, and because of which I was able to continue with the film. I really appreciate that, and I thought I must take this opportunity to thank you for that. Yeah, thank you so much. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் நான் ஆரம்பித்து முதல்ல அவங்களாம் விஜயும் ஆண்டனியும் பேசினதுலேருந்து நான் அன்னைக்கு எடிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போதுலேருந்து தெரியும் அது எப்படி நடந்தது, என்ன விஷயம். அந்த படம் நான் பார்த்துருக்கேன், ஷட்டர் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு எல்லோரும் அப்பனும் பொண்ணும் பார்க்க வேண்டிய படம். அதாவது அது உங்களுக்கு தெரியும், படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அது என்ன மாதிரி படம்ன்ட்டு. அது வந்து ஒரு ரொம்ப பரபரப்பாக ஷட்டர் விழுந்து ரொம்ப த்ரில்லர் எல்லாம் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு உணர்வு இருக்குது. இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு ரொம்ப அருமையான படம். அயனும் அயனும் வாரணம் ஆயிரமன். அயன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சமயத்தில் அது முடிகிற சமயத்தில் அயன் ஆரம்பிச்சது, எடிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா வாரணமாரனோட எடிட் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், இதனோட எடிட் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். அயனோட எடிட் ஸ்டைல் நான் கேட்பேன், எதுக்கு எனக்கு ஒரு சீன் வந்து எனக்கு கௌதம் படம் மாதிரி ஒன்று எடிட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அது மாதிரி சொல்லும்போது, இது பாருங்கள், ஒரு கௌதம் என்ன பண்ணுவார், ஒரே கதையை பல விஷயமாக முழுசாக ஒரே படத்தில் பண்ணுவார். நீ பல விஷயத்த ஒரே படத்தில் ஸோ அதுக்கு இந்த எடிட் தான் கரெக்டாக. அது மாதிரி
சொல்ல ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி ஒரு எடிட்டருக்கு வந்து எல்லா அதே சமயத்தில் ஒரு கேமராமேனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரணும்னா அந்த மாதிரி ஷார்ட்ஸ் படத்துக்குள்ளே வரணும். ஒரு மற்றவங்களுக்கு ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் அந்த இடத்துல ஒரு கியூ கொடுக்கறது, அந்த எடிட் பண்ணும்போது அந்த ரிதமிக்காக சில விஷயங்களில் பண்ணுறது, ஒரு மாண்டேஜ் ஷார்ட்ஸில் அந்த மாதிரி. ஸோ அவருக்கு இந்த வயசில் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு மெச்சூரிட்டி, இவ்வளோ பெரிய விஷயம், அதுவும் அவர் இந்த படத்தை ஒரு முதல் படமாக டைரக்ட் பண்ணுறது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் தேங்க்ஸ் பண்ணுறது எல்லாருக்கும். பிகாஸ் ஆண்டனி சாருக்காகவும் திங்க் பிக் ஸ்டுடியோஸ்க்காகவும் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படம் பார்த்த உடனே நான் படம் பார்த்துட்டேன். படம் பார்த்த உடனே ஐ ஜஸ்ட் கால் ஆண்டனி சார் எங்கே இருக்கேன்னு கேட்டேன். நேராக போய் ஒரு ஹக் பண்ணேன். தட்ஸ் அ ஃபீலிங் ஐ காட். சத்யராஜ் சார் சொல்லி ஆகணும் சார், இந்த கதை நீங்கள் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு உயிர் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அது வரைக்கும் அது படமாக தான் இருந்தது. நீங்கள் வந்தப்புறம் தான் அந்த படத்துக்கு உயிர் வந்தது. கௌதம் சார், நானும் ராஜீவ் மேனன் சார் ஆஃபீஸில் நான் ஆட் எடிட் பண்ணும்போது அவர் படம் இன்னும் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் இப்போ ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கராக இருந்தேன். சார் எப்படி ஆண்டனி சார் இன்ஸ்பிரேஷனோ நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லா டேரக்டர்ஸ்க்கும். கௌதம் சார், இட்ஸ் அ ட்ரூலி அதை டைரக்டர் பண்ணுறது சொல்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்குள்ள ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கீங்க நாங்களாம் உள்ள வரதுக்கு. அதே மாதிரி கேவியானந்த் சார், ஜெயசூர்யா சார். கேவியானந்த் சார் வந்து நான் அவர் நிறைய ஆர்ட் ஃபிலிம் அவர் சினிமோகிராஃபராக டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ ஆல்வேஸ் என்ஜாய்டு சார். நீங்கள் அப்பப்போ கேமராவும் பண்ணோம் எப்போயாவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்கள் டைரக்ஷன் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் பண்ணும்போது அப்போது நீங்கள் கேமரா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் யூ கிரேட் டைரக்டர். அது ஒரு வேலைக்கு கொண்டு போயிட்டீங்க. ஜெயசூர்யா சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் வி ஆல்வேஸ் அடோர் யூ. உங்களுக்கு தெரியும், a great filmmaker and actor. Thanks for everyone. I don't know what to say, but it was a nice experience. யூஸ்வலாக வந்து எடிட் பண்ணும்போது இதெல்லாம் இந்த எதுக்கு இதெல்லாம் தேவையில்லை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவேன். டப்புன்னு அடிக்கும் ஒரு டேரக்டருக்கு, லிங்குசாமி இருக்கட்டும் இல்லை கௌதமாக இருக்கட்டும், டப்புன்னு அடிக்கும். ஐயோ என்ன இவ்வளோ மெனக்கெட்டு பண்ணியிருக்கோம், இவன் பாட்டுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது தூக்கி போடுறானே, நீ வாடி நீ வந்து டைரக்ட் பண்ண அப்போ தெரியும் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர். ஃபர்ஸ்ட் டைம் I directed and yeah, I understand the pain when something is just removed just like that. Maybe due to the story, but still when it's removed, the way I say it, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது the pain they go through, I understand. It is nice and easy to sit and edit inside the AC room, but very difficult to direct outside in the sun. It was a good experience, and I hope I've done justice to the film. I hope it comes out well. And thank you all press people for coming here, and please promote my film. Thank you. Basically, the story I have written, I took more than 10 years to work, and a lot of times I changed the scenes, dialogues, everything. And I made it in Shutter in Malayalam 2012, and I was tired of being a director at that time because of due to the financial crisis and all. And it was my first venture, and it created a wave. The whole idea came out years back. 26 years back, I was in film industry acted as a hero of a film, the legendary filmmaker John Abraham, who made Agarhathil Kaludai in Tamil first, and which got the President's Award at that time, 70s. And after Amarian, I was away from my other professional work. I was a media person. Then I came back with my Shutter. Right? In the whole years, I was searching for a way to how to make a success in both ends, like artistically and commercially. And finally, it has happened in Shutter. The Shutter banked this Audience Poll Award in film festivals, and more than 15 film festivals all over the world we attended Shutter, and made it in Marathi, Punjabi, and this is Tamil. And it was a box office hit also. 100 days we completed in Kerala. And I hope that it will be a great hit. I am sure. Vijay is my close friend. We have no business tie-ups or nothing, no negations. Vijay asked me to do this film in Tamil. I said, take it, whatever you want. So that's the deal. Yes. I love friendship always. I consider friendship is the most important thing in my life. And what I am here is because of my friendships. So I love friendship. The message of the film is about friendship. Thank you very much.